தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பில் நிலைத்திருந்து வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நேற்றைய தினத்துல சொன்னாரு, வாயிலிருந்து புறப்படுகிற வைகள் தான் மனுஷரை தீட்டுப்படுத்தும் என்று. அதற்கு முன்பதாக பேசுகிற வார்த்தைகள், போதகங்கள், இவைகளை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டு வருகிறாரு. தொடர்ந்தும் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். இது அவங்களுக்கு விளங்கல, சீசர்களுக்கு விளங்கல. விளங்காம இருக்கும்போது அங்கே 16ஆம் அதிகாரம் 11-12 சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் என்ன உணராதிருக்கிறது எப்படி என்றார். 12வது வசனம், அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும், அது மற்றவர்களை உங்களையும் தீட்டுப்படுத்தும் என்று சொன்னாரு. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள் என்று சொன்னாரு. அதன் தொடர்ச்சியாக இந்த நாள்ல இன்னும் ஒரு காரியத்தை சொல்றாரு. பரிசேயர் சதுசேயர் என்றால் அந்த நாள்ல ஊழியக்காரங்க, அவங்களுடைய உபதேசங்களை குறித்து நீங்க கவனமா இருக்கணும் என்பதாக ஆண்டவர் சொல்றாரு. கவனமா இருக்கணும். இந்த நாள்ல எங்களுக்கு சொல்லுகிறார், இந்த நாள்ல ஊழியக்காரங்க என்று சொல்லுங்க, யார் பேசினாலும் அந்த உபதேசங்களை குறித்து எப்பொழுதும் கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், சரியா கவனிக்கணும். அது வேதத்தின்படி இருக்குதா, சத்தியமாக பேசுகிறாங்களா, அல்லது தங்களுடைய லாபத்துக்கு, தங்களுடைய நன்மைக்கு, தங்களுடைய வயிற்றுக்கு பேசுறாங்களா, ஜனங்களை பிரிய பண்ணும்படி பிரியமா இருக்க கூடியதாக தக்க வைத்து அதிலே தான் வாழுவதற்காக பேசுகிறார்களா, அல்லது தேவனுடைய சத்தியத்தை பேசுகிறார்களா என்பதுல கவனமா இருக்கணும் என்பதாக ஒரு எச்சரிப்பை இந்த நிகழ்கால ரட்சிப்புல வாழுகிற நாங்க இருக்க வேண்டும் என்று இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து பேசும்போது, அங்கே வசனத்தை விதைக்கும் போது அது நல்ல நிலத்துல விழுந்து 100, 60, 30 பலன் கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதுல உணரும் போது அதே மாதிரி பிழையான சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதுல நாங்க உணர்வு அடைந்து வாழுவோமானால் அங்கே 100, 60, 30 தேவனுக்கு பிரியமில்லாத பலனை கொடுப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம். ஏனென்றால் நாங்க உணர்வு அடைகிற காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத, வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியத்துல நாங்க உணர்வு அடைகிறோம். கவனமா இருக்கணும். போற சபைகள், கேட்கிற பிரசங்கங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா அதுல நாங்க உணர்ந்து அதன்படி வாழுகிறோம். அப்ப எங்களுடைய இதயத்துக்குள்ள என்ன போகிறதோ அதுல உணர்வடைந்து நாங்க வாழ பழகிறோம், தொடங்குகிறோம். அப்ப பொல்லாத பிழையான சத்தியங்கள், பிழையான உபதேசங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல நாங்க உணர்வடைந்து வாழுவோமா இருந்தால் நாங்கள் நித்தியத்தை இழந்து விடுவோம். அதாலதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசத்தை குறித்து கவனமா இருங்க. ஊழியக்காரங்க எல்லாருடைய இதையும் வேதத்தின்படி இருக்கா என்று நாங்கள் கவனிக்கணும். இல்லாத வேதத்தின்படி இல்லாததுல உணர்வடைவோமானால் அழிந்து விடுவோம். சத்தியத்துல உணர்வடைந்து வாழும் போதுதான் அங்கே நித்தியத்தை அடைந்து விடுவோம்.
அதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழும். ஆகவே பேசப்படுகிற எல்லா காரியங்களையும் கேளுங்க. வேதத்தின்படி இருக்கா, சத்தியத்தின்படி இருக்கா, தேவ சித்தம் இருக்கா, ஆத்துமாவை தேவனுக்கு நேராக நடத்தத்தக்கதாக இருக்கிறதா என்பதை பாருங்க. பார்த்து அதுல சரியானதுல உணர்வடைந்து வாழுங்க. ஆவியானவர் அப்படியாக எங்களை தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.